கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். இதுல ஒரு பதம் வருகிறது பாருங்கள், நானே அவர். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, தேவாவியானவராகிய பசுத்தாவியானவர். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். நான் தான் அவர்னு விசுவாசிக்கணுமா? அதாவது பிதாவாகிய தேவன் அவருடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக மீட்பராக அனுப்பினார். அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்படும் பொழுதுதான் நமக்கு மீட்பு உண்டு. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை சகல பாவங்களிலும் இருந்து நம்மை விடுவிக்கிறது என்று சொல்லி வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். என அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறார், நானே அவர் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறதை நமக்கு இங்க புரியும்படி இருக்கிறது. என அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினார். அதை அந்த புரிந்து கொள்ளுதல், அதனாலதான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். இந்த புரிந்து கொள்ளுதல், விடுதலை வாழ்வு என்பது இந்த அதிகாரத்தில் வரக்கூடிய 36வது வசனம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நம்மளை விடுதலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக அனுப்பியிருக்கிறார். இந்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. புரிந்து வாழ்வோம், விடுதலை பெற்று வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தருளுவாராக. நல்ல ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை சரியாய் புரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளினால் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.